எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றைக்குமே தற்காலிக இன்பம் நம்மை சிறைபிடித்துவிடும். உழைப்பில்லாத வசதி நம்மை பிறரை சார்ந்திருக்க செய்யும். சோம்பேறித்தனம் நமது திறமைகளையும் சுதந்திரத்தையும் அழித்துவிடும். மற்றும் வளர்ச்சி, வாழ்வாதாரம் மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு போராட்டம் மிக மிக அவசியம். இந்த 4 முக்கியமான வாழ்க்கை பாடங்களை இன்றைய கதை நமக்கு வழங்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் முன் தொடங்குகிறேன். நாம் ரொம்ப பாதுகாப்பாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உச்சகட்ட சௌகரியத்தோடு இருக்கிற ஒரு இடம் நம்மை அழிக்கிற மரண பொறியாக இருந்தால் எப்படி இருக்கும்? கேட்குறதுக்கே கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதுதான் இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயத்தோட மைய கருத்து. மேலும் சுலபமான லாபங்களின் கண்ணாடி சிறை அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் கூடவே நாம் அலசி பார்க்க போகிறோம். இந்த கதை ஒரு விவசாயி, ஒரு எலி, அப்புறம் ஒரு கண்ணாடி ஜாடி, இதை சுற்றி நடக்கிற ஒரு குட்டி கதை அப்படின்னு தான் சொல்லணும். இதை அதுக்கு முன்னாடி நாம் ஏன் இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படாமல் வாழணும், எல்லா வசதிகளும் கைக்கு எட்டும்படி இருக்கணும், அதுதானே நம்மளுடைய எல்லாருடைய நோக்கமும். அதுக்காக ஜோசியம் கூட அடிக்கடி நாம் பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இந்த வசதியே நமக்கு தெரியாமலே சிறைபிடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த கதை ரொம்ப ஆழமாக சொல்லுகிறது. ஒரு விவசாயி வீட்டில் ஒரு எலி ரொம்ப அவருக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இந்த கதையிலே துவங்குகிறது. அவர் என்ன செய்கிறாரு, அந்த எலியை நாம் எப்படியாவது சரி பண்ணணும், இல்லை நம்மளை விட்டு அதை விரட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு பெரிய கண்ணாடி ஜாடி வாங்கிட்டு அது நிறைய தானியங்களை நிரப்பி வைக்கிறார். அதை எலிக்கு சுலபமாக கிடைக்கிற மாதிரி குடிசைக்கு வெளியில் ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறார். அது வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. பொதுவாக எல்லாருமே வழக்கமாக பயன்படுத்துகிற எலிப்பொறி, வடையில் விஷம் போன்ற முறைகளை அவர் செய்யாமல் ஏன் இப்படி செஞ்சார் அப்படின்னு கூட நாம் யோசிக்கலாம். அவர் அந்த எலியோட உடலை அவர் குறிவைக்கலை, அதோட செயல்பாட்டை இயக்கக்கூட அந்த மூளையை குறிவைத்தாருன்னு தான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும். வீட்டை நாசம் பண்ணுற ஒரு எலிக்கு ஏன் ஒரு சொகுசான ஒரு உணவகத்தையே அந்த விவசாயி அமைச்சு தரணும் அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். இது கொஞ்சம் முட்டாள்தனமாக கூட தோன்றும் தானே. பார்க்க அப்படி தெரியலாம், ஆனால் முட்டாள்தனம் கிடையாது என்பதை நான் பின்னால் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இது ஒரு உளவியல் போர் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையிலே பார்த்திங்கன்னா, மனிதர்களாகிய நமக்கும் சரி, அந்த எலிக்கும் சரி, யோசிக்கிற ஒரு கட்டமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த கதையிலிருந்து. ஆமாம், மூளையோட முதன்மையான வேலையே என்னென்னா, குறைவான ஆற்றலை செலவழித்து அதிகமாக சேமிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் நம்மள்கிட்ட இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக காட்டில் வாழ்கிற ஒரு எலி தன்னோட உணவுக்காக அங்கேயும் இங்கேயுமா அலையணும். ஜென்ரலாக நம்ம அப்படி தான் பார்த்துருப்போம். அப்போல்லாம் வேட்டையாடுகிற விலங்குகள் அதை துரத்தி பிடிக்க வந்ததுன்னா கூட அதுலேருந்து தப்பிக்க எப்போவுமே விழிப்புடன் தான் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த எலியோட இந்த இயல்பான போராட்டத்தை முழுமையாக நீக்கிட்டார் அந்த விவசாயி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன செஞ்சார், அந்த
ஜாடியை கொண்டாந்து பின்பக்கத்தில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போய்விட்டார். அதன் பிறகு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த எலி அதை பார்த்துட்டு அதை எப்போ பார்த்தாலும் தனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஆகாரத்தை அதிலேருந்து தான் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. அதனால் அந்த தானிய பாத்திரத்தை, அந்த கண்ணாடி பாத்திரத்தை பார்த்ததும் இது ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம்தான் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அது தனக்குள்ளே நினைத்து கொள்ளு. தினமும் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த எலி ஒரு முட்டாள் கிடையாது. இயற்கையாகவே அதனுடைய மூளை எப்படி செயல்பட வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி தான் அது செயல்பட்டிருக்கு அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அது 100க்கு 100 உண்மை. இது எப்படின்னா, இன்றைக்கி நாம் நம்ம வீடுகளில் அனுபவிக்கிற அத்தனை வசதிகளும் இந்த மாதிரி தான் இருந்து கொண்டு இருக்கிறது. முன்னாடி ஒரு பொருளை வாங்கணுன்னா கூட கடை வீதிக்கு போகணும், அலையணும். ஆனால் இப்போ நம்ம வீட்டு சேரில் உட்கார்ந்தபடியே இல்லை ஒரு சோஃபாவில் உட்கார்ந்தபடியே ஒரு பட்டனை அழுத்தினா போதும், சாப்பாடு நமக்கு வந்து விடுகிறது. இன்னொரு பட்டனை அழுத்தினா போதும், வேண்டிய அத்தனை பொழுதுபோக்கும் நம்ம மடியிலே வந்து விழுது. நாம் எதுக்கும் உடலையோ மனசையோ அலட்டிக்கிறதே இல்லை இப்போதெல்லாம் என்று தான் சொல்ல வேண்டும். அதே தான், எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் எல்லாமே கிடைக்கும்போது நம்மளை மாதிரி அந்த எலியோட நினப்புலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் வர தொடங்குச்சு அந்த எலியோட வாழ்க்கையிலும். எலியோட மிகப்பெரிய பலமே அதனுடைய சுறுசுறுப்பு தான். எதையும் தேடி கண்டுபிடிக்கிற மோப்ப சக்தி, அப்புறம் ஆபத்தை உணர்ந்து தப்பிக்கிற உந்துதல். ஆனால் அந்த ஜாடியில் இருந்த தானியம் அதோட இந்த இயல்புகளை முற்றிலுமாக முடக்கி வச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால் அது வேறு எங்கேயும் உணவை தேடுவதையே நிறுத்திவிட்டது. ஆபத்தை உணர்கிற அதோட மூளையோட அலாரம் சிஸ்டம் கூட முற்றிலுமாக செயலிழந்து போச்சுன்னா அப்போ அதுக்கு தெரியவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு போராட்டமும் இல்லாத ஒரு சூழல், போராட்டமும் சவால்களும் தான் நம்ம திறமைகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு விசைங்கிறது அதுக்கு தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கதையை நாம் பார்க்கும்போது. அப்போ எந்த ஒரு பயன்பாடும் இல்லாத உடல் தசை எப்படி காலப்போக்கில் வலுவிழந்து போகுமோ அதே மாதிரி தான் இந்த எலியோட தப்பிக்கும் திறனும் மறந்து போச்சு அதுக்கு. அதன் பிறகு கரெக்டாக அது சுறுசுறுப்பும் முற்றிலும் அழிந்து விட்டது என்று தான் நாம் சொல்லணும். ஒரு உடல் உழைப்பும் இல்லாமல் உணவு கிடைச்சதெல்லாம் அந்த எலி மெல்ல மெல்ல சோம்பேறியாக மாறிக்கொண்டே வந்தது. ரொம்ப குண்டா ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதே சமயம் பலவீனமாகவும் ஆகிவிட்டது. இப்போ நாட்கள் போக போக எலிக்கு தெரியாமலேயே அந்த ஜாடியில் இருக்கிற தானியங்களோட அளவு குறைந்து கொண்டே வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நாள் ஜாலி அந்த அடியில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதில் இருக்கிற உணவுகள் போக ஆரம்பித்து விட்டது. இவ்வளவு காலம் அது தின்ன அதே உணவு தான் இப்போது அதுக்கு குழி தோண்டி புதைக்க போகுது அப்படிங்கிறத அதுக்கு தெரியலை. இப்போது அந்த ஜாடியில் போதிய தானியம் இல்லை. எலி வெளியே வர முயற்சி பண்ணியது. ஆனால் அது ரொம்ப குண்டாயிடுச்சு. உட்காந்து சாப்பிட்டு உடம்பு கொழுத்து போனதுனால அதனுடைய தசைகள் எல்லாம் வலுவிழந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு கண்ணாடி ஜாடி அதோட வழவழப்பான அந்த சோற்றில் அந்த எலியால் ஏறவே முடியவில்லை. அதனால் அது என்ன செய்யுது, அதை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டிருந்தது. ஆமாம், அந்த உணவில் இருந்த ஜாடி முழுமையுமே பொரியாக அதுக்கு மாறிவிட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. மிகுதியான வசதிங்கிறது நம்மளை ஈர்க்கிற தூண்டில் மட்டும் கிடையாது, அதுவே நாம் அடைபடுகிற சிறை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். மிகுதியான வசதிங்கிறது நாம் அடைபடும் சிறைதான் அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இங்கே கேட்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அந்த எலிக்குத்தான் மாட்டிக்கிறோங்கிற ஆபத்து புரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஆனால் உளவியல் ரீதியாக பார்த்தா தானியம் தீர்ற வரைக்கும் அதுக்கு கவலையே இருந்திருக்காது. ஜாடியோட சரி பாதிக்கு போனப்போ, இல்லை தானியம் முழுவதும் தீர்ந்த அடியிலே தரை தட்டுகிற பிறகுதான் ஐயோ மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு அதுக்கு தோண ஆரம்பிச்சிது. கண்டிப்பாக தரை தட்டின பிறகுதான் இதுதான் பற்றாக்குறையின்மையினால் வரும் குருட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அதுக்கு நாம் எந்த ஒரு சொகுசான வாழ்க்கையில் இறந்து கொண்டு இருக்கிறோம் என்று தான் தெரிந்தது. அதாவது தொடர்ச்சியாக எந்த முயற்சியும் இல்லாமல் ஒன்று கிடைக்கும்போது மூளையிலே அந்த டோப்பமைன் அப்படின்னு சொல்லுவான், அந்த சுரக்க ஆரம்பித்து விட்டது. அந்த ஹார்மோன் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமாங்க, அந்த எலியோட கதை ஏதோ ஒரு விவசாயியோட தந்திரம் மட்டும் கிடையாது.
அப்படி நாம் அந்த சுதந்திரத்தை இழக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய எச்சரிக்கை பதிவு தான் இந்த கதை என்று நான் சொல்லுவேன். இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எந்த ஒரு தற்காலிக இன்பமும் உழைப்பில்லாத வசதியும் நம்மளை சிறைபிடிச்சிரும்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு யதார்த்தமான கேள்வி இப்போது எழவே செய்யும். நாம் எல்லோருமே வாழ்க்கையிலே வசதியையும் இன்பத்தையும் தானே தேடி ஓடுகிறோம். தொழில்நுட்பம், அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே மனிதனோட உழைப்பை குறைச்சி வசதியாக மாற்றுகிற அந்த ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் நம்ம வசதியாக இருக்கிறதே தவறா, கடினமான உழைச்சி ஒரு காரோ அல்லது ஏசியோ வாங்கிறது தப்பா அப்படின்னு கூட நமக்கு கேட்க தோணுங்க. அப்படி சொல்ல முடியாது. வசதியாக இருக்கிறது கட்டாயம் தவறு கிடையாது. அது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வேலையை எளிதாக்குகிறீங்க அப்படிங்கிறது அது ஒரு வளர்ச்சி தான், இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த எலியோட கதையிலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை உழைப்பில்லாத வசதி என்பதும் தான். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்காக பலனாக ஒரு வசதியை அடையும் போது அந்த வசதியை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வசதி நம்மளை ஒரு சார்பு நிலையில், டிபெண்டன்சி ஸ்ட்ராப் என்று சொல்லுவார்கள், அதிலே தள்ளிவிடும் என்பதுதான் நாம் நன்றாக உணர வேண்டிய முக்கியமான ஒரு இடம். சார்பு பொறி அப்படிங்கிறது தன்னோட சொந்த காலில் நிற்க முடியாமல் இன்னொருவரை அல்லது இன்னொரு விஷயத்தை நம்பி இருக்கிறது என்று தான் அர்த்தம். அந்த எலி தன்னோட உணவுக்காக விவசாயியோட ஜாடியை மட்டுமே இருந்த மாதிரி நமக்கான வசதியை நாம் உழைச்சித்தான் தேடிக்கணும். மேலும் மேலும் உழைச்சி அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதே நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. எலி அந்த ஜாடியை மட்டுமே நம்பி தன்னோட உணவை தேடுகிற திறனை, அதாவது தன்னோட சுதந்திரத்தை அந்த ஜாடியிடமிருந்து அது கொடுத்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இதுதான் பிற சார்பு நிலை. நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குதுன்னா நாம் நம்மளை அறியாமலே அந்த சொகுசுக்கு அடிமையாகி விடுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இதுதான் பிற சார்பு நிலை அப்படிங்கிறது ஒரு அமைப்போ அல்லது ஒரு தொழில்நுட்பமோ உங்களோட அடிப்படை தேவைகளை எந்த உழைப்பும் இல்லாமல் வாங்குதுன்னா அவங்க உங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் அர்த்தம். இப்போது நாளைக்கு இந்த வசதி பறிக்கப்பட்டால் நம்மால் சும்மா ஒரு காலம் செயல்படவே முடியாது. ஏனென்றால் நாம் இருக்கிறது உழைப்புக்கான காலம், கர்மபூமி, போகபூமி காலம் அது முடிஞ்சு போயாச்சு அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொண்டே வேண்டும். அப்போ தான் அந்த நல்ல நினைவில் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம். நம்ம சுதந்திரம் அப்படிங்கிறது விலங்குகள் போல கூண்டிலே அடைபட்டு கிடைக்கிறது மாதிரி மட்டும் கிடையாது. நமக்கு தேவைகளுக்காக நாம் யாரையும் சார்ந்து இருக்காமல் நமக்கானதை நாமே தேடிக்கிற திறனுடன் வாழுகிறது தான் உண்மையான சுதந்திரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திறனை தொலைத்துவிட்டு ஒரு மாயையான வசதிக்குள்ளே வாழ்கிறது எப்படி சுதந்திரமாகும்? எலி சுதந்திரமாகத்தான் அந்த ஜாடிக்குள்ளே போச்சு, ஆனால் அது வெளியே வர முடியாதபடி தன்னோட சொந்த திறன்களை தானே அழித்து கொண்டு விட்டது அப்படிங்கிறத நாம் அந்த கதையிலே பார்த்தோம். ஆக இதை படிக்கும்போது விண்வெளிக்கு போகிற அந்த வீரர்களை பற்றி நான் படித்த ஒரு விஷயத்தை உங்களிடம் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். விண்வெளியில் ஈர்ப்பு விசை கிடையாது. அதனால் விண்வெளி வீரர்கள் எந்த ஒரு எடையையும் தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி தூக்கினாலும் எந்த கஷ்டமும் அவர்களுக்கு இல்லை. எல்லாமே மிதந்து கொண்டிருக்கும். பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஈஸியான ஜாலியான விஷயமாக, ஏன் தேவ சுகம் அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். ஆனால் அந்த ஈர்ப்பு விசை இல்லாத காரணத்தினால, ஏதாவது ஒரு போராட்டமும் இல்லாத அந்த காரணத்தினால சில மாதங்கள்லேயே அவங்களோட எலும்புகள் தேய்ந்துவிடும், தசைகள் வலுவிழந்துவிடும் என்பதை கண்டார்கள். பூமிக்கு திரும்பினதும் அவங்களால சொந்த காலில் நிற்கக்கூட முடியவில்லை என்பது தான் உண்மை. இந்த விண்வெளி வீரர்களோட உதாரணத்தோட இங்கே இணைச்சி பார்க்க வேண்டும். உழைப்பு, கடினமான சூழ்நிலைகள், சவால்கள், இதையெல்லாம் நாம் எப்போவுமே ஒரு துரதிர்ஷ்டமாக கஷ்டமாகவே நாம் பார்க்கவே கூடாது. ஆனால் இந்த போராட்டமான வாழ்க்கை தான் மனிதனை உயிர்ப்புடன் வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவி. போராட்டம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஈர்ப்பு விசை இல்லாத விண்வெளி மாதிரி. அது ஆரம்பத்தில் மிதக்கும்,
ஒரு சுகத்தை தரக்கூடியது தான். ஆனால் கொஞ்ச காலத்திலேயே நம்ம திறன்களை சுயமாக சிந்திக்கிற ஆற்றலை அது முற்றிலுமாக உறிந்துவிடும். அதை நம்ம அன்றாட வாழ்வையோடு ஒப்பிட்டு பார்த்து கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும். இதை நாம் படிக்கும்போது கேட்கும்போதும். போராட்டம் என்றால் அங்கே முயற்சி இல்லாமல் இருக்க முடியாது. முயற்சி இல்லை என்றால் போராட்டம்ங்கிற வார்த்தையே வாழ்க்கையிலே வந்திருக்க முடியாது. முயற்சி இல்லாத வாழ்க்கை என்றுமே ஒரு மரண பொறியாகத்தான் இருக்கும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் இருக்கிற பல திறன்களை நினைத்து மாத்திரத்திலேயே நமக்கு தேவையானதிலே வாசலில் கொண்டு வந்து சேர்க்கிற செயலிகளும் அதில் அந்த ஆப்பெல்லாம் நம்ம நிறையா ஏற்றி தான் வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை நன்றாக வசதியாகவே வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம மூளை யோசிக்க வேண்டிய விஷயங்களை கூட இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு தானாகவே செஞ்சு முடித்து கொடுத்துருது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை எளிதாக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே நாம் எப்படி எதையும் தேடாமல் சிந்திக்காமல் அந்த எலியை போல ஒரு வசதியான ஜாடிக்குள்ளே விழுந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை நாம் எப்போதே மறந்து விடுகிறோம். இங்கே தான் நம்ம விவசாயியோட அந்த தந்திரத்தை மறுபடியும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. விவசாயி அந்த ஜாடியை மூடி வைக்கவில்லை. அவர் எலியை வலிக்கட்டாயமாக பிடிச்சி உள்ளே தள்ளவும் இல்லை. எலியே தன்னுடைய விருப்பத்தின் பேரே அதிலே உள்ளே போய் தானாகவே வாழ்ந்து கொண்டிருந்தது. தன்னுடைய விருப்பத்தின் பேரிலேயே அங்கேயே தங்கிடுச்சு. அதிலேயே அது இறக்கும் தருவாய்க்கும் சென்று விட்டது. எல்லாமே எளிதாக கிடைக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட சுதந்திரத்தை, சொந்த இயல்பை அதுவே முன்வந்து வெற்றிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இதுதான் இந்த எளிமையான லாபங்களின் மிகப்பெரிய வலை. இந்த ஜாடியிலே உள்ள மிகப்பெரிய முரண்பாடே அந்த கண்ணாடி ஜாடி மட்டும்தான். அந்த ஜாடி ஒளிவு மறைவற்றது, ரொம்ப வெளிப்படையானது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியேயும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு உள்ளேயும் என்ன நடக்குதுன்னு தெளிவாகவே தெரியும். ஆனால் தற்காலிக இன்பத்துக்காக இந்த டோப்பமைன் மழையிலே நனைந்து இருக்கக்கூடிய அந்த எலிக்கு தன்னை சுற்றி அடைக்கப்பட்டிருக்கிற அந்த சிறை கடைசி வரைக்கும் கண்ணுக்கு தெரியவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பல நேரங்களில் நம்ம வீழ்ச்சிக்கான காரணங்கள் நம்ம கண் முன்னே தான் வெளிப்படையாக இருக்கும். ஆனால் நம்ம வசதி அதை பார்க்க விடாமல் குருடாக்கி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வசதிங்கிற போர்வைக்குள்ளே மூச்சு திணற வரைக்கும் நாம் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரிவதே இல்லை. இன்றைய மின்னணு கருவிகளும் எளிமையான சுகங்களை தரும் வெளிப்படையான வலை பொறி என்று தான் சொல்ல வேண்டும். நாம் தான் அந்த வலைக்குள்ளே போய் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு கண்ணாடி ஜாடி என்பது நன்றாக தெரிந்துமே விவசாயி மாதிரி சிலர் விரிச்ச வலைக்குள்ளே நாம் விழுந்து நம்ம உழைப்பை, சேமிப்பை இழந்து கொண்டே வருகிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். நாம் விடுதலையை கடைசியிலே யோசித்து அப்போ வெளியே வர முடியாது அப்படிங்கிறதும் இன்றைக்கே சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். மிகச்சிறிய கதை, ஆனால் அது நம்மை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய கேள்வியை எழுப்ப வேண்டும் என்பதற்காகவே அது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக இந்த கதையோட தத்துவத்தை அடிப்படையாக வைத்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தற்போது உள்ள அந்த கண்ணாடி ஜாடி எது? எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் எது உங்களை ரொம்ப வசதியாக வைத்திருக்கிறது? உண்மையிலேயே அது உங்கள் திறமைகளை சுயமாக செயல்படுகிற சுதந்திரத்தையும் மெல்ல மெல்ல பறித்து கொண்டே இருக்கிறது என்பதையும் கண்டுபிடியுங்கள். இது உங்களை சிந்திக்க விடாமல் தடுக்கிற ஒரு தொழில்நுட்பமாக கூட இருக்கலாம். இல்லைன்னா உங்களை எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் ஒரே இடத்திலேயே தேங்க வைக்கக்கூடிய ஒரு தந்திரமாக கூட இருக்கலாம். ஒருவேளை அதை முழுமையாக சார்ந்து வாழ்கிற நாம் ஒரு உறவாக கூட இருக்கலாம். ஏன் புரிதல் இல்லாத ஆன்மீகம் கூட இந்த கண்ணாடி ஜாடியாக இருக்கலாம் இல்லையா? அதனால் கூட இல்லறத்தில் முயற்சி செய்யாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எது இதுவாக இருக்கும் என்பதை, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஜாடியோட அடியை தொடர அளவுக்கு முன்னாடியே நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்முடைய தத்துவத்தின் ரீதியாக இதை ஒப்பிட்டு பார்த்தோமானால், எலிக்கு ஏற்படும் டோப்பமைன் சுரப்பினால் ஆபத்தை உணரும் அலாரம் சிஸ்டம் செயலிழந்து ஒரு குருட்டுத்தன்மை ஏற்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். இதைத்தான் தத்துவங்கள் பிரமாதம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது விழிப்புணர்வற்ற நிலை என்று தான் அது சொல்லி கொண்டிருக்கிறது. ஆன்மீக
முதன்மைக்கு காரணமே இந்த பிரமாதமா அப்படிங்கிறது தான் விழிப்புணர்வற்ற சோம்பல் மற்றும் கவனக்குறைவான நிலை என்று தான் அது எடுத்து கூறுகிறது. புலன் இன்பங்களில் மூழ்கி எது நிலையான நன்மை என்று சிந்திக்காமல் வாழும் ஆன்மா எலியைப் போலவே தன் சுய திறனையும் விழிப்புணர்வையும் இழந்து வினைகளில் மாட்டிக்கொள்ளும் என எச்சரிக்கிறது. தவம் மற்றும் கஷ்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சவால்களும் உழைப்பும் இல்லாத வாழ்க்கை எலியின் திறமைகளை அழித்து விடுகிறது. போராட்டம்தான் மனிதனை உயர்ப்புடன் வைத்து கொண்டிருக்கிறது. போராட்டத்திற்கு முழு முயற்சி தேவைப்படும் எப்போதுமே. அதுதான் தவ வாழ்க்கை என்பது. வலியினால் வரும் கஷ்டங்களை சகிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வது. அப்போதுதான் துன்பங்களை வெல்ல முடியும். அதனால் தவம் என்று சொல்லக்கூடிய அந்த 12ம் அந்த துன்பங்களை வெல்லுதல் ஆகியவற்றுக்கு மிகுந்த முக்கியத்துவம் நாம் அளித்து கொண்டிருக்கிறோம். உடலுக்கும் மனதுக்கும் உழைப்பையும் சுய கட்டுப்பாட்டையும் கொடுப்பதன் மூலமே ஆன்மாவில் ஒட்டியுள்ள பழைய கர்ம வினைகளை அழிக்க முடியும். அதற்கு விடாமுயற்சி மிக மிக அவசியம். கஷ்டங்களை எதிர்கொள்ளாத சொகுசு வாழ்க்கை ஆன்மாவை பலவீனப்படுத்தவே செய்யும் அப்படின்னு தான் நம்முடைய தத்துவங்கள் எடுத்து கூறுகின்றன. எந்த உழைப்பும் இல்லாமல் கிடைக்கும் வசதி மனிதனை புரைசார்பு நிலைக்கு, டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தள்ளிவிடும். அவனை உண்மையான சுதந்திரத்துக்கு அது பறித்து கொண்டே இருக்கும். முக்கிய விரதங்களில் ஒன்றான அபரிக்கிரகா என்பது உலகப் பொருள்கள் மற்றும் வசதிகளின் மீது பற்று வைக்காமல் இருப்பதாகும். ஒரு பொருளின் மீது நாம் வைக்கும் அதீத சார்பு நம்மை அதற்கு அடிமையாக்கும். எலி எவ்வாறு விவசாயியின் ஜாடியை சார்ந்து தன் சுதந்திரத்தை இழந்ததோ அதே போல மனிதன் உலகில் வாழ்க்கையில் வசதிகளை முழுமையாக சார்ந்து வாழும்போது தன் ஆன்ம சுதந்திரத்தை இழந்து விடுவான். ஆக மிகுபொருள் விரும்பாமையே, ஏன் மிகு சுகம் விரும்பாமையே இல்லறத்தாரை சுதந்திரமாக வாழச் செய்யும். அந்த கண்ணாடி ஜாடி என்பது கண்முன்னே தெரியும் மாய உலகமாகும். புலனின்பங்கள் தரும் தற்காலிக சொகுசுகளை அதிர்ஷ்டம் என்று நினைத்து விழிப்பு உணர்வே இல்லாமல் வாழ்பவர்கள் இறுதியிலே அந்த கர்மவினை என்னும் மரண பொடியிலே சிக்கி தவிப்பார்கள் என்றுதான் இந்த கதை தத்துவ ரீதியாக நமக்கு எடுத்து கூறுகிறது. ஜாடியின் அடிப்பகுதியை தட்டும்போது விழிப்பதை விட இன்ப நுகர்விற்கு நுழையும் போதே விவேகத்தோடு, அதாவது சம்யக் தரிசனத்தோடு இருப்பதுதான் உண்மையான விடுதலை என்பதை நம் தத்துவம் அடிக்கடி எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.